அண்ணா அப்படியே பிரியாணி ஓப்பன் பண்ணுங்கண்ணா. பீஃப் பிரியாணிங்களா? வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் சிவா. நான் வந்து இப்போது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் சின்ன மத்தம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ராஜ்மஹால் திருமண மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். இங்கே வந்து இப்ராஹிம் பீஃப் ஸ்டால். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைங்க. இந்த கடையில் வந்து பீஃப் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கடையை தேடி வந்திருக்கோம். ஸோ இந்த கடையை பற்றியும் இங்கே என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ் வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கங்க. உங்கள் பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். இப்ராஹிம் பீஃப் ஸ்டால் வச்சு எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? நான் இந்த கடை வச்சு 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷம் ஆச்சு. எப்படி போயிட்டுருக்குங்கண்ணா? நம்ம வயதில் ஆடாமல் நல்ல விதமாக போகல. எல்லாருமே இந்த கடையை வந்து சஜஷன் பண்ணுறாங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? பீஃப் பிரியாணி, பீஃப் சில்லி, பீஃப் வறுவல், பீஃப் குடல் போட்டி. பீஃப் பிரியாணி என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 80 ரூபா. 80 ரூபா. பீஃப் சில்லி 50. ஸோ என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கண்ணா? நான் 12:45 1 மணிக்குள்ளே வருவேன். நைட்டு 9 வரைக்கும் இருப்பேன். 9 வரைக்கும் இருப்பீங்க. ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வருதுங்களா? நிறைய வருது. எவ்வளோ கிலோ வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ரைஸ் வந்து போடுவீங்க? ரைஸ் வந்து 7-8 கிலோ போடுவேன். 8 கிலோ போடுவோம். முடிஞ்சிருங்களா? முடிஞ்சிடும். உங்களுடைய தொடர்பு என்னங்க? இப்போ மொபைல் நம்பர் 84 892 73 920. ஒரு நிமிஷம் இது ஓப்பன் பண்ணுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி இல்லைங்களா? ஆமாம். இந்த பீஃப் பிரியாணி வந்துட்டு இந்த குவான்டிட்டியில் வந்து நீங்கள் ஒரு கப்பு கொடுப்பீங்க இல்லைங்களா? மேற்கொண்டு அவங்க வேணும்னாலும் நீங்கள் கொடுப்பீங்களா? ரைஸ் வேணால் அவங்க கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுத்துருவீங்க. சரிங்க. இந்த கடை வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குங்க? இது கோட்டைப்பிரிவு. நேர் ஆப்போசிட்டில் ராஜ்மஹால் மண்டபம். ஆமாம் சார். ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க இந்த டைமில் இல்லைங்களா? மத்தியானம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மத்தியானம் நேரம் ஈவினிங் ஈவினிங் 6 மணிக்கு மேலே பிஸியாக இருக்கும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஸோ வியூவர்ஸ், அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் சில பேர்த்துக்கிட்ட நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு பார்க்கலாம். இங்கே ரெகுலராக சாப்பிட்ருக்காங்க. நான் வணக்கங்க. சரி. உங்கள் பேருங்க? பிரகாஷ். எப்படி இருக்குங்க டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுதான் முதல் தடவை வரீங்களா? இதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாப்பிட்ருக்கீங்க? நான் பீஃப் பிரியாணி சாப்பிட்டு 5 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். சாப்பிடும் போதே டேஸ்ட் நல்லா இருக்குது. உங்கள் பேருங்க? என் பேர் தேவாங்க. எப்படி இருக்குங்க டேஸ்ட்? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஷன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவீங்க. தேங்க்யூங்க. ஸோ அவர் வந்து சில்லி போட்டிருக்காரு. ஒரே நிமிஷம் அந்த வீடியோவில் காமிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் மேக்ஸிமம் சில்லி வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குவீங்க? வேறு ஒரு 10-12 நிமிஷம் ஆகும். 12 நிமிஷம் ஆகும். நல்லா காரஞ்சாரமாக இருக்கும் இல்லைங்களா? காரஞ்சாரமாக இருக்கும். நல்ல மொறு காரஞ்சாரமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளை தேடி தான் மக்கள் வந்து விரும்பி வராங்க. அதுவும் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உங்கள் கடைனா ரொம்ப பேர் தேடி வராங்க. அந்த டேஸ்ட் தான் இல்லைங்களா? ஆமாம். நான் கொடுக்குற பொருள் நல்ல விதமாக இருக்குது. அதனால் தொலைவி வராங்க. தேடி வராங்க. உங்களோட கடை விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் வளர எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ வியூவர்ஸ், நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.